friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்ல விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடுற இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே அழகா ஈஸியா ஹைஜீனிக்கா செஞ்சு அசத்திரலாங்க. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணனா பர்ஃபெக்டா நல்ல உதிரியான சாதம், நல்ல ஜூஸியாக வெந்த சிக்கன், முட்டை, காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே அழகாக ஈஸியாக செஞ்சிடலாங்க. இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட பர்ஃபெக்டாக இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு அசத்திடலாங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்குறேங்க. பிரெஸ்ட் பீஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் உப்பு சேர்த்துருவோம். நான் இங்கே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுறலாம். இந்த எலும்பிச்சம்பழ சாறு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கணும். எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்து இந்த சிக்கனை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும், வரான்னு இருக்காது. இப்போ இதில் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, கூடவே கலருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். சிக்கன் உப்பு காரம்லாம் சேர்த்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா கோட் ஆகிருச்சு. அந்த உப்பு காரம்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா அந்த சிக்கன் பீசஸில் இந்த மசாலாலாம் நல்லா புரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருவோம். நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி மினிமம் ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இங்கே 1 கப்பு பாசுமதி ரைஸை நல்ல உதிரியாக வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் கண்டிப்பாக உதிரியாக இருக்கணும். அதாவது சாதம் நல்லா வெந்திருக்கணும், உதிரியாகவும் இருக்கணும். குழஞ்ச சாதம் ஒத்து வராது. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு பாசுமதி ரைஸ் தாங்க பெஸ்ட்டு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், உதிரியாகவும் வரும். பட் பாசுமதி ரைஸ் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நார்மல் ரைஸும் உதிரியாக வடித்து எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். இங்கே சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறி ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை உதுத்து போட்டு விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்துடும். அந்த மேலெல்லாம் கரிஞ்சிடாமல் பர்ஃபெக்டாக வெந்து வரும். நல்லா திருப்பி போட்டு விட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடித்து வெளியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம். மீதி இருக்கிற சிக்கனும் இதே மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் எடுத்து தட்டில் போட்டு வச்சுருவோம். நல்ல கலர்ஃபுல்லாக அருமையான ஃப்ரைடு சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குங்க. இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறக்கான அந்த ஓக்கை வச்சாச்சுங்க. இதில் முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. அந்த எண்ணெய் அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 2 3 முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. அடுத்தது இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி, பெப்பர் பவுடர் சேர்த்து விட்டு ஒரு 30-40 செகண்ட் அப்படியே விட்டுருவோம். அந்த முட்டை கொஞ்சம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கிளறி விடுவோம். இப்போ நம்ம கிளறி விடலாம். இந்த மாதிரி கிளறி விடும்போது அந்த எக் ஸ்க்ராம்பிள்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரைஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே சிக்கனும் ரெடி, எக்கும் ரெடி. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸி அண்ட் சாஃப்டாக நல்லா வெந்திருக்குன்னு. அடுத்தது ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க.
நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கிறோன்னா நல்லா பீன்ஸு, ஒரு கப்பு பீன்ஸுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு, ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணியாச்சு, கேப்சிகம் அப்புறம் கேபேஜும் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பூண்டு, நல்ல ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு, நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த பூண்டு எண்ணெயில் வறுபடுற வாசனை இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்ல பூண்டு ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுட்டு அடுத்தது மற்ற பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா சேர்க்கணும். பாருங்கள், பூண்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்தது காய்கறிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நான் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கேரட்டும் சேர்த்துருவோம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். கேபேஜும் கேப்சிகமும் குயிக்காக வதங்கிடுங்க. ஸோ இந்த கேரட்டும் பீன்ஸும் ஃபஸ்ட்டாக போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொஞ்சம் குயிக்காக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காய்கறிகள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை சேர்த்துருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 60% வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துருவாங்க. நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம். இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த கேப்சிகம் வந்து ஒரு மஸ்ட்டுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான அந்த வாசனை டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஃப்ரைட் ரைஸுக்கு காய்கறிகள் கம்ப்ளீட்டாக வதங்கி வெந்துடக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ ஒரு 80% அளவுக்கு இது வெந்தால் போதும். இப்போ ஒரு 80% குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்தாச்சு. இந்த சாஸஸ் எல்லாம் சேர்க்கும்போது தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துட்டு இப்போ நம்ம ரைஸை சேர்த்துடலாங்க. வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற உதிரியான பாசுமதி சாதத்தை இப்போ சேர்த்துக்கிறோம். கம்ப்ளீட்டாக ரைஸை சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் சேர்த்துருவோம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கும் போட்டு விட்டுறலாம் மேலால். ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு விட்டுட்டு கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம இங்கே உப்பு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சேர்த்துக்கிறோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துடணும். நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஈவனாக கலந்துக்கிற மாதிரி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துருங்க. இந்த சாதம்லாம் நல்லா கொஞ்சம் சூடாகணும். நல்ல அப்படியே குயிக் மிக்ஸை கொடுத்துட்டு சூடாக எடுத்து பரிமாறிடணும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இதனால ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் ரெசிபிங்க. அந்த சிக்கனை நல்லா மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச அந்த ஃப்ரைட் ரைஸில் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறுறோம். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். இனி நம்ம இந்த மாதிரி அழகாக ஈஸியாக வீட்லேயே ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.